எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடியது மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு சனி பெயர்ச்சியுடைய காலகட்டம் கர்மச்சனி. கர்மச்சனி மிதுன ராசி நண்பர்களுக்கு பாதிப்பு தருமா அல்லது பாதிப்பு தராதா? அப்படி பாதிப்புகள் கொடுக்குற மாதிரி இருந்தால் எந்த மாதிரியான வழிமுறைகள் செய்தால் அதிலிருந்து விடுபடலாம்? முழுமையான ஒரு தீர்வு, முழுமையான ஒரு பலன்கள் தானுங்க வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக மிதுன ராசி நண்பர்களுக்கு ஒரு சில குழப்பமான மனநிலை இருக்க தான் செய்யும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இல்லை யூடியூப் சேனலில் ஜோதிடம் சொல்கிறாங்க. அப்போது முழுமையாக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. எந்த ஒரு கிரகமும் ஒரு பாவகத்துக்கு வருது அப்படின்னா அந்த பாவகத்தில் இருக்கிற வரைக்கும் ஒரே மாதிரியான பலன்கள் கண்டிப்பாக தராது. அது குரு பகவானாக இருக்கட்டும், ராகு கேதா இருக்கட்டும், சனி பகவானாக இருக்கட்டும், ஏன் சந்திரனுக்கும் பொருந்தும். ஒரு பாவகத்தில் 3 நட்சத்திரங்கள் வரும். ஒவ்வொரு நட்சத்திரத்திலையும் அந்த கிரகம் ட்ராவல் பண்ணும் பொழுது அந்த பலன்கள் மாறுபடும். மார்ச் மாதம் 29ஆம் தேதி திருக்கணித பிரகாரம் சனி பகவான் பயிற்சி அடைகிறார். கும்பத்துலேருந்து மீனத்துக்கு வராருங்க. மீனத்தில் 2.5 வருஷம் இருக்க போகிறாரு. அது சரியான ஜோதிடம் கிடையாது. கும்பத்திலிருந்து மீனத்துக்கு வர்றவர் புரட்டாதி நட்சத்திரம் 3வது பாதத்திலிருந்து புரட்டாதி நட்சத்திரம் 4வது பாதத்துக்கு 330 டிகிரியிலிருந்து 331வது டிகிரிக்கு மீனத்துக்கு வராரு. அப்போ புரட்டாதி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய குரு பகவானுடைய நட்சத்திரம், அந்த குரு பகவானுடைய சாரத்தில் 27 நாள் இல்லை 29 நாள், புரட்டாதி நட்சத்திரத்தில் 29 நாள், உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் 13 மாதம். இந்த மாதிரி அந்த மாத கணக்கு இருக்குது, நாள் கணக்கு இருக்குது. அப்போது அந்த நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணும் பொழுது கண்டிப்பாக பலன்கள் மாறதான் செய்யும். ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு சனி அஷ்டமகாரகன், 8வது பாவகத்துக்கு அதிபதி இல்லைங்களா, அஷ்டமகாரகனாக இருந்தாலும் 9வது பாவகத்துக்கு அதிபதி அவரே கர்மகாரகன். அப்போது கர்மகாரகன் 10வது பாவகத்தில் வரக்கூடியது கர்மச்சனி தான். அதில் மாற்று கருத்து கிடையாது. நாம் செய்த பாவ புண்ணியமும் அல்லது செய்ய போகிற பாவ புண்ணியம் இதன் அடிப்படையாக தான் நமக்கு பலன்கள் வரும். சத்தியம் அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனாலும் சனி பகவான் தனகாரகனுடைய ராசியில் வராரு. தனகாரகன் சொல்லக்கூடிய அந்த தொழில் ஸ்தானத்தில் தொழில்காரகன் சொல்லக்கூடிய சனி பகவான் வர்றது சாதகம்தான், பாதகம் கிடையாது. 2 பேருக்கு மட்டும்தான் ஒரு பிராத்தம் இருக்குதுங்க. மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கும் மீன ராசியில் பிறந்தவங்களுக்கும் ஒரே மாதிரியான பிராத்தம். என்ன சார் அந்த பிராத்தம்னு கேட்டிங்கன்னா, தொழில் ஸ்தானாதிபதி குரு, வேறு யாருக்குமே அந்த ஒரு பிராத்தம் இல்லைங்க. அப்போது மிதுன ராசியில் குரு பகவான் வரக்கூடிய தருணம், குரு பகவான் பயிற்சி அடைகிறது எப்போன்னா நமக்கு மே மாதம் 17ஆம் தேதி குரு பகவான் பயிற்சி அடைஞ்சிருவார். மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பகவான் பயிற்சி அடைகிறார். 10வது பாவகத்தில் 10வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் குரு பகவானுடைய சாரம் புரட்டாதி நட்சத்திரம், அதுபோக குபேரர் அவதரித்த சாரம், அந்த சாரத்திலிருந்து உங்கள் ராசிக்கு 10வது பாவகத்தில் இருந்து உங்களுடைய ராசிக்கு 12வது பாவகத்தில் இருக்கக்கூடிய தொழில் ஸ்தானாதிபதியை தொழிலுக்காரகன் பார்க்குறாரு. பூர்வீக தொழில் நான் செய்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, அப்பா செய்கிற தொழில், அப்பா செஞ்ச தொழில், தாத்தா செஞ்ச தொழில் நான் செய்துக்கிட்டு இருக்கிறேன்னா உங்களுக்கு எந்த விதமான பங்கமும் இல்லை, எந்த விதமான சங்கடமும் கிடையாது. 4 தலைமுறையாக நான் செய்துக்கிட்டு இருந்த வேலை, 3 தலைமுறையாக நான் செய்துக்கிட்டு இருந்த வேலை 2 வருஷமாக ரொம்ப சங்கடமாக இருக்குது, அதனால் இது விட்டு வேறு தொழில் செஞ்சுக்கிடலாமான்ற எண்ணத்தில் நான் இருக்கிறேன்னா சத்த நேரம் வெயிட் பண்ணுங்க. பழக்கப்பட்ட குதிரையில் பயணிக்காமல் பழக்கப்படாத குதிரையில் பயணிக்கிறது புத்திசாலித்தனம் கிடையாது. தெரியாத தொழிலை செய்கிறதும் தப்பு, தெரிஞ்ச தொழிலை விடுறதும் தப்பு. 10வது பாவகத்தில் தொழில் ஸ்தானத்தில் தொழில்காரகன் வராரு அப்படின்னா அவருடைய குரு பகவானுடைய சுய நட்சத்திரத்தில் குரு பகவானுடைய சாரத்தில் 29 நாள், இதுவும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஆனாலும் பெருசாக உங்களுக்கு மாற்றம் தெரிஞ்சிடாது. உத்திரட்டாதி நட்சத்திரம் காமதேனு கடவுள் அவதரித்த நட்சத்திரத்தில் சனி பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு 12வது பாவகன் சொல்லக்கூடிய திடீர் அதிர்ஷ்டம்
உங்களுடைய ராசிக்கு 4வது பாவகன் சொல்லக்கூடிய சுபஸ்தானம், உங்களுடைய ராசிக்கு 7வது பாவகன் சொல்லக்கூடிய கலசரஸ்தானம், 3 பாவகத்தையும் பார்க்குறாரு சனி பகவான். எங்கிட்ட இருந்து? கர்மகாரகன் தொழில் ஸ்தானத்தில் இருந்து. நீங்கள் செஞ்ச புண்ணியம் மட்டும் கிடையாது, உங்கள் முன்னோர்களுடைய நல்ல அனுகிரகங்களும் இந்த நேரத்தில் இருந்தால் சாமி சத்தியமாக நல்ல விதமாக இருப்பீங்க. அதில் மாற்று கருத்து கிடையாது. பொதுவாகவே இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்க, நான் ஆய்வு பண்ண வரைக்கும், மிதுன ராசிக்காரங்களுடைய ஜாதகத்தை நான் ஆய்வு பண்ண வரைக்கும், கண்ணில் பார்த்தது எல்லாமே உண்மை அப்படின்னு நம்ப மாட்டீங்க, இல்லை காதில் கேட்குறது எல்லாமே உண்மை அப்படின்னும் நம்ப மாட்டீங்க. சொல்லுவோம் இல்லைங்களா, கண்ணால் பார்ப்பதும் போய், காதால் கேட்பதும் போய், கீழே விசாரிக்கிறது தான் மெய் அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை உணர்வு பூர்வமாக அனுபவிக்கும் போது தான் ஒத்துக்கிடுவீங்க மிதுன ராசிக்காரங்க. இது 10 வயசில் உள்ளவங்களிருந்து 50 வயசில் உள்ளவங்க, 80 வயசில் உள்ளவங்கள வரைக்கும் இது பொருந்தும். உணராமல் ஒரு விஷயத்தை ஒத்துக்கிட மாட்டீங்க. அது சரிதான் அப்படின்னு சொல்கிற வரைக்கும் அந்த விஷயத்தில் பெருசாக நாட்டத்தை காட்ட மாட்டீங்க. மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த தருணத்தில் முன்னோர்களுடைய அனுகிரகங்கள் இருக்கணும். நான் இதுக்கு முன்னாடியே ஒரு பதிவில் சொன்னேனுங்க, எல்லா ராசிகளை விட இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு சித்தர்கள் வழிபாடு, ஜீவசமாதி ஆனவங்களுடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும்னு சொன்னேன். சனி பகவானுடைய சனி பயிற்சி காலகட்டத்தில் கூட, அதுவும் குரு பகவானுடைய சாரத்தில் புரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த 29 நாளில் ஒரு முறையாவது ஒரு ஜீவசமாதி, ஒருத்தர் வாழ்ந்து சித்தராக இருக்கட்டும், இன்றைக்கி கூட நிறைய பேர் ஜீவசமாதி அடைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. சரிங்க, நிறைய பேர் இருக்காங்க. 18 சித்தர்கள்னால் அந்த 18 சித்தர்கள் மட்டும் மனசில் வச்சுக்கிட வேண்டாம், அதையும் தாண்டி நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி முன்னோர்களுடைய அனுகிரகங்கள் இந்த தருணத்தில் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். மார்ச் மாதம் 29ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி வரை சரியாக 29 நாள் புரட்டாதி நட்சத்திரத்தில் சனி பகவான் வரக்கூடிய தருணம். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் நமக்கு ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி உத்திரட்டாதி நட்சத்திரம் தன்னுடைய சுய நட்சத்திரத்துக்கு சனி பகவான் வராரு. வந்த உடனே ஆஹா ஓஹோன்னு பலன் கொடுத்துருமா? கொடுக்காது. 2.5 மாதம் பொறுத்துக்கிடணும். அப்போ ஏற்கனவே மார்ச் மாதத்துலேருந்து ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம். பெருசாக மாற்றம் இல்லை, ஆனால் தெளிவு வந்திருக்கு. இந்த நிமிஷம் இந்த தொழிலை நான் விட்டுடுறேன், இந்த வேலையை விட்டுட்டு வேறு எதாவது செஞ்சுக்கிறேன், இந்த வாகனத்தை விட்டுவிட்டு வேறு வாகனம் வாங்கிக்கிறேன், இந்த மனநிலை ஒரு நிலை இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்கிறோம் இந்த நிமிஷம். அந்த மார்ச் மாதம் 29ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் 27 தேதிக்குள்ளார தொழிலுக்காரகன் தொழில் ஸ்தானத்தில் தொழில் ஸ்தானாதிபதியுடைய சாரத்தில் வரும் பொழுது நமக்கு தெளிவு கிடைச்சிடும். யாருமே கொடுக்காத ஒரு அனுபவம் நம்ம வாழ்க்கை கொடுக்கும். வாழ்க்கை கொடுக்கக்கூடிய அனுபவத்தை யாராலையும் தர முடியாது. ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாதுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி புத்தகங்கள் படித்தது எல்லாமே நடைமுறைப்படுத்துறது இல்லை. வரக்கூடிய காலகட்டம் அந்த 29 நாள் உங்களுக்கு அனுபவம் வரப்போகுது. 2.5 வருஷத்தை எப்படி நம்ம பயணிக்கணும், என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, பலவிதமான அனுபவம் வரப்போகுதுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் தொழில்காரகனுடைய சாரத்தில் ஒரு 2.5 மாதத்துக்கு கொஞ்சம் மந்தமாக இருக்கும். அந்த 2.5 மாதத்துக்கு மேற்கொண்டு மே ஜூன் ஜூலை 1 இருந்து நல்லாயிருக்கும். எந்தெந்த வகையில் நல்லா இருக்கும் அப்படின்றது தெளிவாக சொல்லிடுறேன், கேட்டுக்கோங்க. 10 லட்ச ரூபாய் கடன் இருக்குது, கடனை கட்ட முடியுமா? சத்தியமாக கடனை கட்ட முடியாது. கடனை கட்டிவிடுவீங்க நான் சொல்லவே இல்லையே. 50 லட்சம் ரூபாய் சம்பாதிப்பீங்க, 10 லட்சம் ரூபாய் கடனை கட்ட மாட்டீங்க. என்ன சார் விசித்திரமாக இருக்குது, 50 லட்சம் ரூபாய் சம்பாதிப்பீங்க நீங்கள் சொல்கிறீங்க, 10 லட்சம் ரூபாய் கடனை கட்ட முடியாதா? இந்த நேரம்ன்றது உங்களுக்கு சம்பாதனை கொடுக்கும். அதை வச்சு சாதிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. 10,000 ரூபாய் கடன் இருக்குது, 40,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன், 10,000 ரூபாய் கடனை கட்டி போட்டுட்டோமா, அந்த கடன் அப்படியே கிடக்கட்டும். நீங்கள் சாதிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நிச்சயமாக சொல்கிறேனுங்க, இந்த நேர காலங்கள் அப்படின்றது கொஞ்சம் பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, கொஞ்சம் எண்ணமும் சிந்தனையும் தெளிவாக இருந்து ஒரு செயல் செஞ்சிங்கன்னா இந்த 2.5 வருடம் முடியறதுக்குள்ளார நீங்கள் லட்சாதிபதியாக இருப்பீங்க. பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு உயர்வில் இருப்பீங்க. மீண்டும் இந்த மாதிரி ஒரு பிராப்தம் உங்களுக்கு வரணும்னா 30 வருஷம் ஆகணும்.
இந்த சனி பகவானுடைய 2.5 வருட காலகட்டத்தில் சனி பகவான் எந்த இடத்துக்கு போகிறாரோ அந்த இடத்துக்கு அதிபதி உங்களுடைய ராசியிலையும் வந்து உங்கள் ராசிக்கு 2வது பாவகத்துக்கும் வந்துடுவார். சனி பகவானுக்கு குரு பகவான் வீடும் கொடுத்துட்டு 2025 வீடு கொடுக்குறாரு. 2026 தன்னுடைய 9வது பார்வையால் சனி பகவானை பார்க்கவும் செய்கிறார். சனி பகவான் 10வது பார்வையாக குரு பகவானுடைய வீட்டை பார்க்குறாரு. 3வது பார்வையாக குரு பகவான் இருக்கக்கூடிய இடத்த பார்க்குறாரு மே 17ஆம் தேதி வரை. இது எல்லாமே சொல்கிறேனுங்க, உண்மையிலேயே அற்புதமான தருணம். சரிங்களா? ஏதோ இவர் சொல்கிறாரு, நம்மளை உசுப்பேத்துறாரு அப்படியே கூட வச்சுக்கோங்க. உங்களை நான் உசுப்பேத்துறத கூட வச்சுக்கோங்க. நான் இல்லாதது பொல்லாததும் சொல்லலை. இந்த நாட்கள் முடிஞ்சதுக்கப்புறம் நான் சொன்ன விஷயம் நீங்கள் செய்து பார்த்துட்டு நீங்கள் சக்ஸஸ் ஆகலைன்னா அன்றைக்கி எனக்கு சொல்லுங்கள். சரியா? அதாவதுங்க, நேர காலங்கள் சரியாக இருந்து அந்த நேரத்தில் வளரலை வாழுனா அது கூட பாவம் தானுங்க. இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா விதமான வளர்ச்சியும் எல்லாருக்கும் கொடுக்க தான் செய்யுது. சில பேர் பயன்படுத்திக்கிறாங்க, சில பேர் பயன்படுத்திக்கிறது இல்லை. இந்த நேரத்தில் அதாவது உங்களுக்கு ஜூன் ஜூலை மாதத்துக்கு மேற்கொண்டு ஓடுறதுக்கு ரெடியாக இருங்க. ஓடுறதுக்கு ரெடியாக இருங்கண்ணா என்ன சார் சொல்கிறீங்க? ஓடுறதுக்கு ரெடியாக இருங்கன்னா வளர்ச்சின்னு சொல்லக்கூடிய பாதையில் ஓடுறதுக்கு ரெடியாக இருங்க. நல்ல சிந்தனைகள். ஒருத்தர்கிட்ட போய் வேலை செய்யணும்னு நினைக்காதீங்க, ஒருத்தருக்கு வேலை கொடுக்கணும்னு நினைங்க. வெளியூருக்கு எக்ஸ்போர்ட் பண்ணணும், உணவு சார்ந்த தொழிலில் சாதிக்கணும், இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். பொதுவாகவே மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு பூனைக்குட்டி நாய்க்குட்டியிலிருந்து மனசால் வரைக்கும் எல்லார் மேலேயும் எப்படி சொல்கிறதுனா ஒரு அற்புதமான ஒரு இறக்க குணம் இருக்கும். அவங்க இடத்துல இருந்து தான் யோசனை பண்ணுவாங்க. துரோகம் பண்ணணும்னா உசுரே போனாலும் சத்தியமாக சொல்கிறேனுங்க, துரோகம் பண்ண மாட்டாங்க. துரோகம் பண்ணக்கூடிய சூழ்நிலைக்கு வந்தாலும், துரோகம் பண்ணுறதுக்கான சூழ்நிலை வந்தாலும் அவங்க கஷ்டப்படுறதை விட இவங்க 4 மடங்கு அதிகமாக கஷ்டப்படுவாங்க. ஐயோ தெரியாமல் தப்பு பண்ணல, தெரிஞ்சவங்களுக்கு தப்பு பண்ணிவிட்டோமே, காலம்பூரா அவங்களுக்கு அந்த குற்றணர்வு இருந்துக்கிட்டே இருக்கும். பார்க்கும்போதெல்லாம் அந்த குற்றணர்வு இருக்கும். சரி, இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். வரக்கூடிய காலகட்டம், அதுவும் சனி பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் வரும்பொழுதும் உங்களுக்கு பிரமாதமான யோகமாக இருக்கும். 2026 மார்ச் மாதம் 16 தேதிக்கு மேற்கொண்டு உங்களுடைய ராசிநாதனான நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய புதனுடைய நட்சத்திரத்தில் சனி பகவான் ட்ராவல் பண்ணும்போது பிரமாதமாக இருக்கும். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். காலமும் நேரமும் தானுங்க ஒருத்தரை சம்பாதிக்கிற லெவலில் கொண்டு போகிறதும் சாதிக்கிற லெவலில் கொண்டு போகிறதும் காலமும் நேரமும் தான். நேர காலங்கள் சாதகமாக வந்துட்டால் ஒருத்தருக்கு எல்லாமே நடந்துறது இல்லை. அந்த நேர காலத்தோடு சேர்ந்து மல்லு கட்டினாதான் போக வேண்டிய இடத்துக்கு போக முடியுது. எத்தனையோ பேர் 10 காசு இல்லாமல் ஒரு கூலி வேலைக்கு போய் 40 பேருக்கு 50 பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய அளவுக்கு உயர்ந்து இருக்கிறவங்கள நம்ம பார்த்துருக்கோம். 40 பேர் 50 பேர் வச்சு வேலை செஞ்சவங்க அடுத்தவங்க கிட்ட ஒரு கூலிக்கு போய் வேலை செய்கிறவங்களையும் நம்ம பார்த்துருக்கோம். ஒன்று, நேர காலங்கள் சாதகமாக இருக்கணும். 2வது, அந்த நேர காலத்தை சரியான முறையில் பயன்படுத்திக்கணும். 2 தான். மிதுன ராசியில் பிறந்தவங்க நிச்சயமாக சங்கடப்பட வேண்டாம். கர்மச்சனி உங்களுக்கு பாதிப்பு கொடுக்காது, அனுபவத்தை கொடுக்க போகுது. இந்த அனுபவம் கிடைச்சிடட்டும், அடுத்த ஈடில் அடுத்த சுற்றில் நான் பார்த்துக்கிறேன், அது வேண்டாம். ஒன்றே செய் நன்றே செய், அதுவும் இன்றே செய், இல்லையா? அதனால் இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையும் நல்லாயிருக்கும், வாழ்வாதாரமும் நல்லாயிருக்கும். 29 நாள் புரட்டாதி நட்சத்திரத்தில் சனி பகவான், அதுபோக 13 மாதங்கள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சனி பகவான், மீதம் இருக்கக்கூடிய நாட்களில் தான் ரேவதி நட்சத்திரத்தில் சனி பகவான். சனி பகவான் 10வது பாவகத்தில் கர்ம சனியாக வரவர் 3 நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறாரு. ஒவ்வொரு நட்சத்திரத்துலேயும் ட்ராவல் பண்ணும்பொழுது பயணிக்கும் போது ஒவ்வொரு மாதிரியான மாற்றங்கள் வரும். ஒரே மாதிரியான பலன்கள் நிச்சயமாக வராது.
மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இதில் பாதிப்பு என்ன அப்படின்னா அதை நான் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும், கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்யோன்யமான வாழ்க்கை இந்த நேரத்தில் பறி போயிடும். என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னா, நிச்சயமாக சொல்கிறேனுங்க. மிதுன ராசியில் நீங்கள் ஆணாக பிறந்திருந்தாலும் சரி, பெண்ணாக பிறந்திருந்தாலும் சரி, சனி பகவான் 8வது பாவகத்துக்கு அதிபதி 10வது பாவகத்தில் இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு 12வது பாவகத்தை பார்க்கக்கூடிய தருணத்தில் சனி பகவான் பயிற்சி அடையும் பொழுது 12வது பாவகத்துக்கு அதிபதி சனி பகவானோட தான் சேர்ந்திருப்பார். அப்போது அந்த ஐன சுகஸ்தானன்னு சொல்லுவாங்க, கணவன் மனைவிக்குள்ளார இருக்கக்கூடிய அந்யுன்யமான வாழ்க்கை அந்த நெருக்கத்தை கெடுக்கும். கணவனுக்கு மனைவி கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ண ஒரு 4 வாரத்தை நல்ல விதமாக பேசுகிறதுக்கு நேரம் இருக்காது. அதே மாதிரி மனைவிக்கும் கணவர்கிட்ட அன்பாக ஆசையாக 4 வார்த்தை பேசுகிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்காது. இதனால் இடைவேளை ஏற்படும், கருத்து வேறுபாடுகள் கொடுக்க தான் செய்யும். பொருளாதாரத்தில் பாதிப்பு வராது. நீங்கள் வேணும்னாலும் பாருங்கள், இன்றைக்கி ஒரு நாளைக்கு 500 ரூபாய் சம்பாதிக்கிறீங்கன்னா சனி பகவான் பயிற்சி அடையட்டும். மே மாதம் ஜூலை மாதம் 13ஆம் தேதியிலிருந்து இன்றைக்கி 500 ரூபாய் சம்பாதிக்கிறவங்க அன்றைக்கி 1500 ரூபாய் சம்பாதிக்கலைன்னா என்னன்னு கேளுங்க. பர் டே ஒரு நாளில் 500 ரூபாய் சம்பாதிக்கிறவங்க 3 மடங்கு கூடுதலாக 1500 ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய இடத்துக்கு வருவீங்க. மிச்சப்படுத்துவீங்களான்னு கேட்டிங்கன்னா மிச்சப்படுத்துறதுக்கான நேரம் இது இல்லை. நான் முதலையே சொல்லிட்டேன், இது சம்பாதிக்கிறதுக்கு உண்டான நேரம் கிடையாது, சாதிக்கிறதுக்கு உண்டான நேரம். சாதிக்கிறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கிறீங்களா தயாராக இல்லையான்றது நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. இது யாரோ சொல்லுவாங்க, நடைமுறையில் ஒரு சில வார்த்தை சொல்லுவாங்க, யாரோ செத்தான் யாரோ போகிறான்னு இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்ட்டு. அந்த மாதிரி நேரத்தை தேவையில்லாமல் செலவு செய்திடாதீங்க, டைம் பாஸ் பண்ணிடாதீங்க. இந்த நேர காலங்களை சரியான முறையில் உணர்ந்து செயல்பட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் நிச்சயமாக நல்லாயிருக்கும். சரிங்களா? அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இதுக்கு முன்னுக்கு உங்கள் முன்னோர்கள் என்ன புண்ணியம் பண்ணாங்கன்றது தெரியாது, உங்கள் அப்பா அம்மா என்ன புண்ணியங்கள் பண்ணாங்கன்றது உங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சிருக்கும் தெரியாமல் இருக்கும், அது போகட்டும். அடுத்த 2.5 வருடத்தில் உங்களால் ஆன புண்ணியம் செய்யுங்க. சார் நான் கோயில் கட்டிட்டேன் சார், 1000 தப்பு பண்ணிவிட்டு ஒரு கோயில் கட்டினா எல்லாம் சரியாக போயிடுமா? அதாவது யார் என்னன்னே தெரியாத மனநிலையில் நிறைய பேர் இருப்பாங்க, மன வளர்ச்சி இல்லாத அவங்களுக்கு உண்டான அத்தியாவசியமான தேவைகள் என்ன செய்யுங்க. ஆதரவற்றவர்களுக்கு உண்டான அத்தியாவசியமான தேவை என்னவோ செய்யுங்க. உங்களால் முடிஞ்சால் ஒரு 2 வேளை சோறு போடுங்க. ஆதரவற்றவங்களுக்கு ஒரு படிப்பு செலவு ஏற்றுக்கோங்க. ஏதாவது ஒரு வகையில் இந்த 2.5 வருடத்தில் உங்களால் ஒரு 2 பேர் மேலே வந்த மாதிரி இருக்கட்டும். நீங்கள் செய்த பாவ புண்ணியமும் செய்ய போகிற பாவ புண்ணியத்தின் அடிப்படையில் தான் சனி பகவான் பலன் தருவார். அது ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க. நீங்கள் மிருகசீரிஷ நட்சத்திரம் 3வது பாதம் 4வது பாதத்தில் பிறந்திருந்தாலும் சரி, திருவாதிரை நட்சத்திரம் 4 பாதத்தில் பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி, அல்லது ஸ்ரீராமர் அவதரித்த நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய புனர்பூச நட்சத்திரம் 1 பாதம் 2வது பாதம் 3வது பாதத்தில் அவதரித்தவங்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய தகுதி மாறும், தராதரம் மாறும், மதிப்பு மாறும், மரியாதை மாறும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு பெரிய லெவலில் வாழ்க்கை வரதான் போகுது, நீங்கள் பயன்படுத்திக்கிறத பொறுத்து. 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறவங்க 2,000 ரூபாய் மிச்சம் பண்ணவங்களையும் நம்ம பார்த்துருக்கோம். 10 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறவங்க 10,000 ரூபாய் கூட மிச்சம் பண்ணாதவங்களையும் நம்ம பார்த்துருக்கோம். செலவினங்களை குறைச்சிக்கிட்டு அவசியமானது என்ன, அவசியமானதுன்றதை விட அத்தியாவசியமானது என்னவோ அதை செய்துக்கிட்டிங்கன்னா பிரச்சனை கிடையாது. அனாமத்து செலவு செஞ்சிங்கன்னா இந்த மாதிரி 1000 மடங்கு நல்ல நேரம் வந்தாலும் 10 காசு பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். அதை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு செயல்படுங்க, வெற்றி உங்களுக்கே. அடுத்த 2.5 வருடத்தில் பிரமாதமான ஒரு சூழல் இருக்குது. நிற்கிறதுக்கு நேரம் இல்லாத அளவுக்கு உங்களுக்கு நல்ல சந்தர்ப்பங்களெல்லாம் இந்த பிரபஞ்சம் கொடுக்கும். அதுவும் நீங்கள் பயன்படுத்திக்கிறத பொறுத்துன்னு சொல்லிவிட்டேன். டைம் பாஸ் பண்ணாதீங்க, நேரத்தை வீணடிச்சிடாதீங்க. தயவு செய்து புரிஞ்சுக்கிட்டு இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்திக்கோங்க. சரி நண்பர்களே, இந்த பதிவு மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ள ஒரு பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் மனசார நம்புகிறேன். இந்த பதிவு பற்றி உண்டான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மிதுன ராசிக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்காக நிறைய பதிவுகளை போட்டுட்ருக்கிறாரு, இவர் மிதுன ராசியாக இருப்பாரா அப்படின்னு நினச்சிடாதீங்க. அது இல்லை.
ஏன்னா இப்போ அடுத்தது சிம்ம ராசிக்கு ஒரு பதிவு கொடுக்குறேனுங்க. ஏன்னா ஒரு சில ராசிக்கு மட்டும் அந்த சனியுடைய தாக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு நிறைய ஜோதிடர்கள் அவங்கள மட்டும் ஒரு ஐக் கொடுத்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த ஒரு விஷயம் இல்லை அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவெல்லாம் கொடுத்துட்ருக்கிறது. சரிங்களா? நல்லது நடக்கும், நிச்சயமாக நல்லதே நடக்கும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.